நிறைய பேர் வந்து என்கிட்ட சார் நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேருந்து வரேன், சார் நான் இந்த சேல்ஸ் ஃபீல்ட்லேருந்து வரேன், நான் எப்படி இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறது? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனி ரோல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் காமனாக கேட்கப்பட வேண்டிய கொஷின்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணி கொடுப்பீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணி இன்டர்வியூவை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்கிட்ட சார் நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேருந்து வரேன், சார் நான் இந்த சேல்ஸ் ஃபீல்ட்லேருந்து வரேன், நான் எப்படி இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறது, இந்த ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. காமன் ரோல் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனி ரோல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் காமனாக கேட்கப்பட வேண்டிய கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு வில் யூ மெஷர் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அன் கேம்பெயின்? ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? செகண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத்திங் பிராண்ட் வராங்க, அந்த கிளாத்திங் பிராண்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பீங்க? நெக்ஸ்ட் கஸ்டமர் ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வராங்க, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடாக நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பீங்க? ஸோ கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? திஸ் வில் பி த மோஸ்ட் காமன் கொஷின். நெக்ஸ்ட், இந்த கூகுள் அல்காரிதம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? தேர்ட், இந்த கேம்பெயின் ரன் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் கேம்பெயினில்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் டு டவுன்லோட் அ பல்க் ஃபைல், ஒரு பல்க் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேம்பெயின் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். தென் ஒரு எரர் வருது அப்படின்னா அது ஸ்பாட்டாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? கேம்பெயினில் யூ மே எக்ஸ்பெக்ட் எரர் இன் எனி டைம். ஸோ நார்மலாக ஒருத்தர் எரர் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதை எப்படி யூனிக்காக ரிசால்வ் பண்ணுவீங்க ஏஐ யூஸ் பண்ணி? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணி இன்டர்வியூவை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ரோல் ஸ்பெசிஃபிக் இன்டர்வியூ கொஷின்ஸ், இந்த ரோல் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸை ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இந்த ரோல் ரிலேட்டடாக யார் யார் இருக்காங்க, லிங்க்டின் போங்க, இந்த ரோலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணுங்க, அவங்க இந்த ரோலில் என்ன அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க்கெல்லாம் என்னன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, என்ன ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஃபேஸ் த கொஷின்ஸ். தென் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது, இந்த மெயின் பார்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். ஸோ அகெயின் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ரோல் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸை நான் 3 டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ்ட், நெக்ஸ்ட் டூல் பேஸ்ட், தென் சிச்சுவேஷன் பேஸ்ட். நாலேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹவ் வில் யூ மெஷர் த ROI ஆஃப் அ கேம்பெயின்? நம்ம இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் SEO அண்ட் SEM? நெக்ஸ்ட், எந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த சோஷியல் மீடியா வில் கிவ் யூ மோர் லீட் ஜென்ரேஷன்? செகண்ட், டூல் பேஸ்ட் கொஷின்ஸ். டு யூ ஹேவ் த நாலேஜ் ஆஃப் கூகுள் ஆட்ஸ் ஆர் மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்? இந்த கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் மேனேஜர், இந்த டூல்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா? செகண்ட், ஹவு டு யூ யூஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் டு இம்ப்ரூவ் த கேம்பெயின்ஸ்? ஒரு கேம்பெயினை கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? டு யூ ஹேவ் எனி நாலேஜ் ஆன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் லைக் மெயில்சிம்ப், HubSpot, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ரிலேட்டட் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குதா? நெக்ஸ்ட், சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேம்பெயின் சரியாக போகலை அப்படின்னா அதுக்கு உங்களோட ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும்? அந்த கேம்பெயினை இம்ப்ரூவ் பண்ண டு யூ ஹேவ் எனி ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிஸ்? அப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு ஸ்மால் பட்ஜெட்டோட ஒரு பிராண்ட் வராங்க, அந்த பிராண்டுக்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பீங்க? வித் ஸ்மால் பட்ஜெட் ஹவு கேன் யூ டூ பெஸ்ட் பிராண்டிங்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ரோல் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும், நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட், ஒரு சேல்ஸ் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட், ஒரு சேல்ஸ் சைக்கிளில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது ப்ராஸ்பெக்டிங், அதுலேருந்து ஃபைனல் ஸ்டெப் க்ளோசிங், அதுக்கப்புறம் ஃபாலோ அப். இதுக்கு மிடில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்டேஜஸில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். செகண்ட், ஒரு கம்பெனியில் நீங்கள் சேல்ஸ் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் யார், தென் அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார், அவங்களோட காம்படிட்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும்
என்ன டிஃபரன்ஸ், அதாவது இவங்களோட யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட், இதை பற்றியெல்லாம் யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ். நெக்ஸ்ட், நோ த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் B2B சேல்ஸ்னா என்ன, B2C சேல்ஸ்னா என்ன. அஸ் அ சேல்ஸ் பர்சனா இதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். B2Bனா என்ன, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா என்ன, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சேல்ஸ் எப்படி நடக்கும், B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ்லேருந்து கன்சியூமர்ஸ் கிட்ட ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும். B2Bயோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு கம்பெனிக்கு பிராண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் ஒரு பிஸ்னஸ், அவங்களும் ஒரு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் இஸ் ஹெல்பிங் அ பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இதுதான் B2B சேல்ஸ். B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ். நீங்கள் ஒரு கடையில் போய் மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் பிஸ்னஸ், நீங்கள் கன்சியூமர், பிஸ்னஸ் டு கன்சியூமர். இதுதான் we call it as B2C சேல்ஸ். ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரு, அவங்க காம்படிட்டர்ஸோட விற்கிற ப்ராடக்ட்டுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இவங்க ப்ராடக்ட் ஏன் தனிச்சிருக்கு, யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதாவது யூஎஸ்பி ஆஃப் திஸ் கம்பெனிஸ் ப்ராடக்ட், இது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த கம்பெனியோட சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சேல்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸையும் நான் 3 டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் பேஸ்ட், செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட், தேர்ட் சிச்சுவேஷன் பேஸ்ட். ஸோ நாலேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் அப்ரோச் டு லீட் ஜென்ரேஷன். லீட் ஜென்ரேஷனை எப்படி நீங்கள் எஃபிஷியண்டாக பண்ணலாம், எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவாலிட்டி லீட்ஸை ஜெனரேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு கஸ்டமரை லாங் டேர்மாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டா மட்டும் நமக்கு பத்தாது, அவரை நம்ம ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. செகண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் ஜாப்ல சேல்ஸ் ரோலில் இருந்திருப்பீங்க, அங்கே சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஹவ் யூ எக்ஸீடட் யுவர் டார்கெட் எனி டைம், உங்களுக்கு செட் பண்ண டார்கெட்டை விட நீங்கள் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா. நெக்ஸ்ட், ஒரு ரிஜெக்ஷன் வருது, நீங்கள் போய் பிச் பண்ணுறீங்க, எல்லாமே முடிக்கிறீங்க, க்ளோசிங் டைமில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணான்னு ஒரு ரிஜெக்ஷன் வருது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், நெகோசியேஷன் எப்படி பண்ணுவீங்க. உங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட்டை அதை விட கம்மியாக ஒரு கஸ்டமர் கேட்டு நெகோஷியேட் பண்ணால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. தேர்ட், சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ். சினாரியோ லைக் நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா ப்ரைஸை கம்மியாக கேட்பார் ஒருத்தர், அவருக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னு மைண்டில் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற ப்ரைஸோட 50% கம்மியாக கேட்பாரு. அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட நீங்கள் ப்ராடக்டை எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க வித்தவுட் காம்ப்ரமைசிங் யுவர் பட்ஜெட். நெக்ஸ்ட், ஒரு கோல்டு ஏரியாவில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கோல்டு ஏரியா அப்படின்னா என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேல்ஸ் ப்ராடக்ட் அந்த ரீஜியனில் செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரீஜியனில் நீங்கள் எப்படி சேல்ஸ் கொண்டு வருவீங்க, எப்படி லீட்ஸை ஜெனரேட் பண்ணி சேல்ஸை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஜாப் இஸ் யோர்ஸ். நெக்ஸ்ட், ஜெனரல் இன்டர்வியூ டிப்ஸ் இன் சேல்ஸ். நீங்கள் எப்பயுமே ஜெனரலாக பேசாமல், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் குட் இன் சேல்ஸ், ஐ ஹேட் இம்ப்ரூவ்ட் சேல்ஸ் இப்படின்னு சொல்லாமல், ஐ ஹேட் இம்ப்ரூவ் மை சேல்ஸ் அபவுட் 30% இன் மை ப்ரீவியஸ் குவார்ட்டர், இந்த மாதிரி நம்பர்ஸோட பேசுங்க. எப்பயுமே சேல்ஸ் இஸ் ஆல்வேஸ் நம்பர்ஸுங்க. நெக்ஸ்ட், நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. உங்களோட கம்பெனியில் சேல்ஸ் டார்கெட் நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சேல்ஸ் ரெப் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, டு யூ ஹேவ் எனி CRM சாஃப்ட்வேர் ஆர் சேல்ஸ் ரீஜென்ரேஷன் சாஃப்ட்வேர், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை முன்னாடியே லேர்ன் பண்ணிக்கிறேன், அதனால நீங்கள் எனக்கு அதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா they will be knowing that you are very much interested in their role as well as the company. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ரோல்ஸ், அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், இதுக்கெல்லாம் மெயினாக தேவைப்படுறது வந்து கம்யூனிகேஷன். சில ஜாப்ஸ் ரோல்ஸ்க்கு we need only skills, அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள், கிராஃபிக் டிசைனர்ஸ். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தெரியும் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடாக, அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் ரிலேட்டடாக போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களா. ஆல்வேஸ் கோ வித் அ போர்ட்ஃபோலியோ அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டு யுவர் ரோல். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருந்தால் கோரல் ட்ரா எவ்வளோ தெரியும், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் எவ்வளோ தெரியும், இதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்க, இதில் ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஒர்க், இதெல்லாம் நீங்கள் போர்ட்ஃபோலியோவாக கொண்டு போனீங்கன்னா there are more chances that you will get selected. Another example for the skilled role is software developer. கோடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ்லாம் உங்களுக்கு தெரியணும், அதில் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்களா,
இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அது ரிலேட்டடா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ வில் ஏஸ் தட் இன்டர்வியூ. இவ்வளோ நேரம் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்த்துருப்போம். இதுல இருந்து நான் மெயினா என்ன சொல்றேன்னா, இன்டர்வியூ இஸ் நாட் அபவுட் ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஸ்கில்ஸ் மட்டும் தேவைப்படாது. ஹவு வெல் யூ கம்யூனிகேட் யுவர் ஸ்கில்ஸ். உங்க ஸ்கில்ஸை நீங்க எப்படி ஷோ பண்றீங்கிறது தான் இருக்கு. ஆல்வேஸ் டோன்ட் கிவ் ஒன் லைன் ஆன்சர்ஸ். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒன் வேர்ட் இல்ல ஒன் லைன்ல பதில் சொல்றதுக்கு பதில் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஒன் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அங்க உங்களோட ஆட்டிடியூட மிஸ்ஜட்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோ வித் கான்ஃபிடன்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இன்டர்வியூவை கிராக் பண்ணுங்க.